சாம்பாருக்கு வர கொத்தமல்லி, கடலப்பருப்பு, மிளகாத்தூள், வெந்தயம் எல்லாம் போட்டு தேங்காய் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். தக்காளி குழம்புக்கு தக்காளி நறுக்கிட்டு வதக்கிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், தக்காளி புளி வதக்கிச்சு, ஆறிட்டு அரைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், தக்காளி அரைச்சாச்சு, தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறதுல தக்காளி இது ஊற்றுறோம். தக்காளி குழம்புக்கு கடுகு, 2 வெந்தயம், 2 மிளகாத்தூள், தக்காளி 4 தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு அதில் தக்காளி குழம்பு கொட்டுறேன். தக்காளி குழம்புக்கு எல்லாம் போட்டாச்சு, காய்கறி ஊற்றாச்சு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலெல்லாம் போட்டாச்சு. இது கொதி வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், குழம்பு கொதிக்கிறது பாருங்கள். பண்ணியாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே மெசேஜ் பண்ணுங்கள்.